அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல கேட்ட 2019ல ரிலீஸ் ஆன அந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் சம்ஸ் பார்க்கலாம். இந்த சம்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மற்ற சம்ஸ் வந்து அடுத்த வீடியோல உங்களுக்கு பதிவிடுறேன். ஓகேங்களா? ஸோ இதுல ஒரு 10 சம் கிட்ட பார்க்க போறோம். இந்த 10 சம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் வந்து குரூப் 4ல கேட்டிருக்கான். அது சம்பந்தமா இருக்கிற கொஸ்டின்ஸை வந்து நம்ம பதிவிட்டுக்கிட்டு நம்ம வந்து ரிலீஸ் பண்ண போறோம். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. வேற ஏதாவது தகவல் வேணும்னா நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. உங்க நண்பர்களுக்குமே இதை ஷேர் பண்ணுங்க. ஸோ கொஸ்டின் என்னதுன்னா, சரண் இஸ் 6 times as old as his son Shankar. After 4 years, he will be 4 times as old as his son. What are the present ages? ஸோ சரண் வந்து அவங்களோட பையன் சங்கரை விட 6 மடங்கு அதிகமா இருக்கிற வயசானவரா இருக்கிறாரு. 4 வருஷம் கழிச்சு அவரை விட 4 மடங்கு அவர் வயசானவரா தெரிகிறாரு. அப்போ இப்ப கரண்டா அவங்களோட வயசு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்ப சங்கரோட வயசை வந்து நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். சங்கரோட வயசை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். சரவணோட வயசை 6x 6xன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு மற்றதை கால்குலேட் பண்ணிக்க முடியும். இப்போ சரவணோட வயசு எக்ஸ், சங்கரோட வயசு எக்ஸ், சரவணோட வயசு வந்து 6x அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ அப்போ 4 வருஷம் கழிச்சு ஆஃப்டர் 4 இயர்ஸ், ஆஃப்டர் 4 இயர்ஸ்ல நம்ம கால்குலேட் பண்ணும்போது சங்கரோட வயசு பார்த்தீங்கன்னா 4 மடங்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சரணோட வயசு பார்த்தீங்கன்னா 6 மடங்கு அதிகமாக இருக்கும். அதாவது x+4 இன்டூ 6x+4. ஓகேங்களா? இதுவும் அதே மாதிரி தான் 4 மடங்கு அதிகமாக இருக்கும். இப்போ இது கால்குலேஷன்ல எப்படி போடணும் அப்படின்னா, x+4 டிவைடட் பை 6x+4 which is equal to இவர் 4 மடங்கு அதிகமாக இருக்கிறதுனால 4 years 4 times as old as his son என்றதுனால இதுக்கு ரேஷியோ 1, இதுக்கு ரேஷியோ 4 அப்படின்றதை கால்குலேட் பண்ணுறோம். இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 4 into x+4 is equal to 6x+4. அப்போ 4x plus 16 is equal to 6x+4. இது அகைன் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 6x 4x அப்படி போயிடும், 4 வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ 16 minus 4 is equal to 6x minus 4x. 16 minus 4 12 is equal to 2x. x is equal to 6. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ 6னா சங்கரோட வயசு வந்து 6, சரவணோட வயசு வந்து 6 into 6 36. அப்போ 36 into 6 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, if 14 compositors can compose 70 pages of book in 5 hours, how many compositors will compose the 100 pages of this book in 10 hours? ஸோ கொடுத்துருக்கிற கம்போசிஷன் கொடுத்துருக்கிற வேல்யூஸ் என்னதுன்னா, காம்போசிட்டர்ஸு, பேஜஸ்ஸு அண்டு ஹவர்ஸ் டைம். ஸோ 14 கம்போசிட்டர்ஸ் வந்து வேலை செஞ்சாங்கன்னா 70 பேஜை வந்து 5 மணி நேரத்தில் முடிக்கிறாங்க. இதுவே 100 பேஜ் கொண்ட ஒரு விஷயத்த 100 பேஜ் கொண்ட அந்த பிரிண்டிங்கை 10 மணி நேரத்தில் எவ்வளோ கம்போசிட்டர்ஸ் பிடிப்பாங்க அப்படின்றத கேட்குறாங்க. இதை கால்குலேட் பண்ணாலே தெரியும். கம்போசிட்டர்ஸையும் ஹவர்ஸையும் நமக்கு மல்டிப்ளை பண்ணால் 70ன்றது கிடைக்கும். ஸோ அப்போ என்ன வரும், இது எதாவது டிவைட் பண்ணும்போது, அதாவது 5 which is divided 70 divided by 5 பண்ணால் நமக்கு கம்போசிட்டர்ஸ் கிடைக்குது. அதே மாதிரி நம்ம சிம்பிளாக போடலாம். 100 divided by 10 என்னது 10ன்னு கிடைக்கும். அதுதான் அதோட ஆன்சர். ஆனால் கால்குலேட் பண்ணி போட்டோம்னா 70 divided by 14 into 5 which is equal to 100 divided by x into 10. நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 14 into 5 times 70, 5 5s are 25, 10 10s are 100. ஸோ 10 by x is equal to 0 அப்படின்ற மாதிரி வரும். அப்போ x is equal to 10ன்னு வரும். அப்போ இதுதான் இது கால்குலேஷன் பேஸ் பண்ணி போட்ட சம்ஸ். அடுத்தது, இன் T20 கிரிக்கெட் மேட்ச் ராஜு ஹிட் a 6 10 times out of 50 balls he played. If a ball was selected at random, find the probability that he would not have hit a 6. ஸோ ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க. ப்ராபபிலிட்டி எப்படி போடுவீங்க? ப்ராபபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு கண்டுபிடிக்கிற வேல்யூ டிவைடட் பை டோட்டல் அப்படின்றது போடுவீங்க. ஸோ அப்போ டோட்டல் அப்படின்றது 50 பால்ஸ். அவங்க கொடுத்துருக்கிறது என்னது, விச் இஸ் நாட் ஹாவ் இட் 6ன்னு கொடுத்துருக்காங்க. 50 பால்ல 10 பால் வந்து 6 அடிச்சிருக்கிறாருன்னா அப்போ பேலன்ஸ் இருக்கிறது 40 பால் தான் ஒரு அடிக்கலை. அப்போ 4/50 40/50 அப்படின்றது ப்ராபபிலிட்டி வந்து 4/5. இதுதான் அதோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின், சிம்பிளிஃபை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரி பவர்ஸ்ல இருந்துச்சுன்னா இதுக்கான ஃபார்முலா இருக்கு. a to the power m to the power n-னா a to the power m into n அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று என்னன்னா a to the power m divided by a to the power n-னா a to the power m plus n அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலா வருது. இது பவர்ஸ் கால்குலேட் பண்ணி போடுறது. இப்போ உங்க கொஸ்டின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 3 to the power 3 minus 2 கொடுத்துருக்காங்கன்னா அப்போ பவர்ல இருக்கிற அந்த 3ஐயும் -2ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மல்டிப்ளை பண்ணி நம்ம போட்டோம்னா
3 to the power minus 6. 3 2s are 3 into minus 2 வந்து minus 6 கிடைக்கும். 2 to the power 2 minus 3 na 2 into 3 வந்து 6 which is equal to minus 6 divided by 2 to the power 4 minus 2 ஒரு சின்ன சேஞ்ச் a to the power m divided by a to the power n னா a to the power m minus n அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இது வந்து நான் கால்குலேஷன் போடும்போது உங்களுக்கு எப்படின்றது சொல்றேன். இப்போ 2 to the power 4 minus 2 அப்படின்றது 4 2s are 8ன்னு வரும். அப்போ 2 to the power minus 8 into 3 to the power minus 4 into 4 to the power minus 2 அப்படின்றது பேஸ் வேல்யூஸ் வந்து 2 and 3 இருக்கிறதுனால இந்த 4 to the power minus 2 நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? 4 to the power minus 2 2 to the power 2 square power minus 2 எடுத்துக்கிறோம். இப்படி எடுத்தாலும் இதோட வேல்யூ சேம் தான். அப்போ 2 into 2 அப்படின்றது 2 to the power minus 4ன்னு கிடைக்கும். இப்போ வேல்யூஸ் எல்லாமே இதெல்லாமே மேலே கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் எல்லாம் பிளஸ் ஆகும், பிளஸ் எல்லாம் மைனஸ் ஆகும். ஸோ அப்போ 3 to the power minus 6 into 2 to the power minus 6 into 2 to the power plus 8 into 3 to the power minus 4 plus 4 into 2 to the power 4. இப்போ பவர்ஸ் எல்லாமே வந்து நார்மல் அடிஷன் பண்ற மாதிரி தான். இப்போ பேஸ் சேமா இருக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துருக்கேன். இப்போ 3 to the power minus 6 plus 4 into 2 to the power minus 6 plus 8 plus 4 அப்படின்றது வேல்யூ வரும். அப்போ 3 to the power minus 2 அப்படின்றது கிடைக்கும் into 2 to the power 6 அப்படின்றது கிடைக்கும். இப்போ பவர்ல மைனஸ் இருந்துச்சுன்னா அது டினாமினேட்டருக்கு வரும். அப்போ 2 to the power 6 மேல இருக்கும் divided by 3 to the power minus 2ன்றது கிடைக்கும். 2 to the power 6 அப்படின்றது 2 cube into 2 cube. 2 cube into 2 cube அப்படின்றது 8 into 8. 8 into 8 divided by 9. அப்போ 8 8s are 64 by 9. இதை நீங்க இது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா, அதாவது டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மிக்சர் ஃபிராக்ஷன்ல வரும். இப்போ 64 9 டைம்ஸ் டிவைட் பண்றீங்கன்னா 9 7s are 63 கிடைக்கும். 1 கிடைக்கும் ரிமைண்டர். ஸோ அப்போ 7 1 by 9 அப்படின்றது தான் இதோட ஆன்சரா இருக்கும். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க 7 1 by 9. ஓகேங்களா? அடுத்த சம். ஃபைண்ட் தி எல்சிஎம் ஆஃப் 3a minus 1, 2 into a minus 1 ஸ்கொயர் a ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ இப்போ என்ன பண்ணணும், எல்சிஎம் அப்படின்றது நம்ம மீசியமா எடுக்கிறோம்னா எந்த வேல்யூலாம் சமமா இருக்கோ அது ஒரு டைம் எடுத்துட்டு சமம் இல்லாத வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணணும். இங்க ரெண்டு கொடுத்துருக்காங்க. நம்பர் ஒன்று இருக்கு, பாலினாமியல் அதாவது ஈக்குவேஷன் வச்சிருக்கு. நம்பரோட எல்சிஎம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 3,2 தான். அப்போ 3,2 வேற வேற டிஜிட்டா இருக்கிறதுனால இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3 into 2 வரும். 3 2s are 6 அப்படின்றது தான் கிடைக்கும். இப்போ இதுல எது 6 வருதுன்றது பாருங்க. இது வரல, இது வரல. அப்போ இந்த ரெண்டுத்துல தான் கண்டிப்பா ஏதாவது ஒரு ஆன்சர் அப்படின்றது கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது பாலினாமியல். பாலினாமியல் அப்படின்றது அந்த ஈக்குவேஷன் வச்சு வர்றது. ஸோ ஈக்குவேஷன்ல a minus 1 a minus 1 ஹோல் ஸ்கொயர் a ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னா a minus 1 a minus 1 ஹோல் ஸ்கொயர் இது வந்து a ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்றது a ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலால a பிளஸ் 1 a மைனஸ் 1 அப்படின்றது ஸ்பிளிட் ஆகும். ஓகேங்களா? இப்போ இது காமனா இருக்கிறது எது? இப்போ a மைனஸ் 1 ஒன்று இருக்கு, இதுல a மைனஸ் 1 2 இருக்கு. அப்போ மேக்சிமமா இருக்கிற வேல்யூ தான் எல்சிஎம்ல எடுத்துப்போம். இங்கேயும் ஒரு a மைனஸ் 1 இருக்கு. அப்போ இது போயிட்டு பேலன்ஸ் இது மட்டும் தான் வரும். அப்போ a மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். மிச்சம் இருக்கிறது என்னது a பிளஸ் 1. இதுதான் ஆன்சர். அப்போ 6 into a மைனஸ் 1 ஸ்கொயரும் a பிளஸ் 1 அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின். The ratios of respective heights and respective radii of two cylinders 1:2 and 2:1. ஸோ ஹைட் வந்து என்னது 1:2, ரேடியை அப்படின்றது 2:1. ஸோ அதோட வால்யூம் கேட்குறாங்க. 2 சிலிண்டர் இருக்கு. ஓகேங்களா? 2 சிலிண்டர் இருக்கு. 2 சிலிண்டர், இது A அப்படின்ற சிலிண்டர், இது B அப்படின்ற சிலிண்டர். ஓகேங்களா? அதாவது சிலிண்டர் 1 சிலிண்டர் 2 இதோட ரேஷியோஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. இதோட ரேஷியோஸ் என்னது? ரேஷியோன்னு கொடுத்துருக்காங்க, வேல்யூஸ் கிடையாது. இப்போ ரேஷியோ அப்படின்ற ரேடியஸ் சொல்றது பாத்தீங்கன்னா இப்போ ஹைட்ஸ் h1:h2 is equal to 1:2. ஓகேங்களா? அதே மாதிரி r1:r2 is equal to ரேடியை என்ன கொடுத்துருக்காங்க 2:1. இப்போ வால்யூம் கண்டுபிடிக்கணும். v1:v2 அப்படின்றது கண்டுபிடிக்கணும். தெரியாது. அப்ப என்ன பண்ணலாம்னா v1 divided by v2 அப்படின்னு போடலாம். இல்லைன்னா v1 is equal to v2 போடலாம். இப்போ கால்குலேட் பண்ணுங்க. v1 ஓட வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலானது πr ஸ்கொயர் h. ஸோ r1 ஸ்கொயர் h1. அதே மாதிரி πr2 ஸ்கொயர் h2. இப்போ பையோட வேல்யூ கேன்சல் ஆயிடும், பை போயிடும்.
R1ஓட வேல்யூ என்ன இங்க R1க்கு நேரா 2 இருக்கு. அப்போ 2 ஸ்கொயர் இன்டூ ஹன்றது 1 டிவைடட் பை R2 ஸ்கொயர் என்ன வருது R2 அப்படின்றது 1 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் இன்டூ 2. அப்போ 2 ஸ்கொயர்னா 4 டிவைடட் பை 1 ஸ்கொயர் இன்டூ 2 2 1 2 2s are 4. அப்போ 2 டிவைடட் பை 1. அப்போ வால்யூம் V1 is to V2 is equal to 2 is to 1 அப்படின்றது தான் இதோட ஆன்சர். 1 is to 2னு கொடுத்துருக்காங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. 2 is to 1 தான் இதற்கான ஆன்சர். அடுத்தது at what rate of interest a sum of money doubles itself in 10 years in simple interest. தனி வட்டியில எந்த வருஷத்துல அதாவது எந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல 10 வருஷத்துல ஒரு அமௌண்ட் வந்து டபுள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க கொடுத்திருக்கிற வேல்யூஸ் அப்படின்றத பார்த்தோம்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, வட்டி விகிதம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது. அதோட மணி வந்து டபுள் ஆகுது. அப்போ எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் அப்படின்றது 2 வருஷம் 2 டைம்ஸ். எத்தனை இயர்ஸ் அப்படின்றது கேட்டோம்னா நமக்கு 10 வருஷம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இந்த மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒரு நம்பர்ஸ் ஒரு அக்கௌண்ட் கொடுத்துட்டு டைம் கொடுத்துருக்காங்கன்னா ஃபார்முலா என்ன வரும்னா n-1 is equal to RT divided by 100. இதுதான் இதோட ஃபார்முலா. ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணா நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் வேணும். அப்போ ரேட் மட்டும் இங்க வச்சுட்டு மற்றதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போனா R is equal to n-1 into 100 divided by T வரும். இப்போ n-1 என்னோட வேல்யூ 2 2-1 into 100 divided by T அப்படின்ற வேல்யூ வந்து 10. ஸோ 2-1 1 தான், 1 into 100 100 தான். அப்போ 100 divided by 10னா 10 டைம்ஸ். அப்போ எத்தனை பர்சன்டேஜ் 10% இதுக்கான ஆன்சர். சரிங்களா? அடுத்தது if A1 is equal to -1 அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. A2 A3 வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. என்னது AN is equal to AN-1 divided by n plus 2 கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க A2 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ n இருக்கிறதுல 2 போடணும். 2-1 divided by 2 plus 1. சரிங்களா? A2-1 என்னது A1 divided by 4. ஓகேங்களா? ஸோ A1ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க கொஸ்டின்லேயே, என்னது -1 கொடுத்தாச்சு. இப்போ -1 divided by 4. அடுத்தது A3 கண்டுபிடிக்கணும். A3னா A3-1 divided by 3 plus 2. A3-1 வந்து A2 divided by 5. A2ஓட வேல்யூ -1/4 divided by 5. ஸோ இது வந்து மேலே போகும்போது 1/5 ஆகிடும். அப்போ 1/4 into 1/5 -1/20 வரும். அப்போ வேல்யூஸ் என்னது 1/4, -1/20. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் if 1 plus 2 plus till n is equal to k, அதாவது 1 plus 2 plus 3 அந்த மாதிரி till n is equal to அதோட வேல்யூ வந்து k ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது n into n plus 1 divided by 2 is equal to k. ஸோ அப்போ அவங்க என்ன வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா 1 cube plus 2 cube plus 3 cube till n cube வேல்யூ என்னதுன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னா n into n plus 1 divided by 2 to the power whole square. இப்போ இதோட வேல்யூ என்னது k ன்னு சொல்லியாச்சு. அப்போ k ஸ்கொயர் தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ k இதுதான் k ஸ்கொயர், k ஸ்கொயரு இது k கியூப்னு கொடுத்துருக்காங்க. அப்போ k ஸ்கொயர் தான் இதுக்கான ஆன்சர் A. அடுத்த கொஸ்டின் the common ratio of GP geometric progression, அதாவது பெருக்கு தொடர் வரிசை கொடுத்துருக்காங்க. அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்னா ரெண்டாவது டேர்மும் ஃபர்ஸ்ட் டேர்மும் மைனஸ் பண்ணணும். இதுல ஏபியில் ஜிபியில கண்டுபிடிக்கணும்னா ரெண்டாவது டேர்மும் ஃபர்ஸ்ட் டேர்மும் டிவைட் பண்ணணும். அப்போ அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க a to the power m minus n, a to the power m, a to the power m plus n ன்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. இப்போ இது t1 t2 t3 அடுத்தடுத்த டேர்ம் ரேஷியோ என்னன்னா t2 by t1 t3 by t2 கண்டுபிடிக்கணும். அப்போ t2 by t1 அண்டு t3 by t2 அப்படின்றது கண்டுபிடிக்கணும். t2ன்றது என்னது a power m. ஓகேங்களா? a power m divided by a power m minus 1. இப்போ இதை மேலே கொண்டு வந்தோம்னா a power m into a power minus m minus 1 கிடைக்கும். ஸோ அப்போ a to the power m into a to the power minus m, இது n. ஸோ a to the power minus m plus n வரும். இப்போ இதுவும் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் a to the power n தான் இருக்கு. அதே மாதிரி இங்க a to the power m plus n divided by a to the power m கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ a to the power m plus n into a to the power minus n. இப்போ இதுவும் போயிடும். இப்போ பேலன்ஸ் வந்து a to the power n. ஓகே, ஸோ இதுதான் இதோட காமன் ரேஷியோ a to the power n. ஓகே, தேங்க்யூ.